ஹலோ மக்களே, ஜூன் 26ஆம் தேதியோட சலங்கையில் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி இருப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மேக்கா சந்தேஷம் சீரியலும் அவள் வருவாள சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதே வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு பிரளயமே நடக்கிற மாதிரி நம்ம பூரணிக்கு பெரிய டவுட் வந்துருச்சு. அதாவது சிவா உண்மையா தன்னை காதலிக்கிறானா இல்ல அந்த கல்யாணத்துல அவனுக்கு விருப்பமே இல்லையா அப்படின்னு சொல்லி பெரிய டவுட் வந்துருச்சு. சிவா சாயங்காலம் போனவன் இன்னும் வரல, நான் கால் பண்றேன் காலையும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா வாசலே பாத்துட்டு இருக்கிறாங்க. சிவா எப்போ வருவான், இன்னைக்கு நான் நேருக்கு நேர் அவன் கிட்ட கேட்க போறேன். சிவா கிட்ட அவன் என்ன காதலிக்கிறானா இல்ல இந்த கல்யாணத்துல அவனுக்கு விருப்பமா இல்லையான்னு இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அவன் உண்மையிலே என்ன காதலிக்கிறானா, அவன் எந்த விஷயமும் எனக்காக பண்ணல, எல்லாம் வேண்டா வரப்பா பண்றான். ஒரு ட்ரெஸ் செலெக்ஷன்ல இருந்து ஷாப்பிங்ல கூட எதுவுமே ஒரு அன்பாவே இல்ல அப்படின்னு சொல்லி இவங்க கவலையா இருந்துட்டு இருக்கிறாங்க. வெளியே ககன் வராரு. என்னாச்சு பூர்ணி, எதுக்கு நீ இவ்வளவு சோகமா இருக்க அப்படிங்கும் போது இல்ல அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க நம்ம பூர்ணி. அதோட மட்டும் இல்லாம சிவாக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்னா, அவன் எதுவுமே எனக்காக பண்ணல, ஒரு ட்ரெஸ் ஷாப்பிங் கூட எனக்காக பண்ணல, அதனால எனக்கு பெரிய டவுட்டா இருக்கு. இன்னைக்கு அவன் வந்தோன்னு நான் கேட்கதான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ககனுக்கும் என்ன பூர்ணி சொல்ற நீ அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் இப்போ நீ சொல்றத பார்த்தா எனக்கும் பயமா இருக்கே, எனக்கும் ஒரு டவுட்டா இருக்கு. இன்னைக்கு வந்தோன்னு நம்ம அவன் கிட்ட கேட்டுடலாம், சிவா கிட்ட நம்ம கேட்டுடலாம் உனக்கு உண்மையாவே பூர்ணியை பிடிச்சிருக்கா இல்லையான்னு. இன்னைக்கு சிவா வந்தோன்னா நம்மளே நேர்ல கேட்டுடலாம். பூர்ணி நீ எதுக்கும் கவலைப்படாது, எனக்கு இந்த டவுட் வந்துருது. அவனும் எதுலயுமே ஒரு ஈடுபாடே இல்லாத மாதிரிதான் எனக்கும் தோணுது. நான் ஏதோ உங்களுக்குள்ள ஏதோ சின்ன மனஸ்தாபங்கள் இருக்குன்னு நினைச்சேன், ஆனா உனக்கே இவ்வளவு பெரிய சந்தேகம் இருக்குங்கும் போது இந்த சந்தேகத்தை இப்படியே வளர விட்டா அது நல்லது இல்ல. கல்யாண நாள் வேற நெருங்கிட்டே இருக்கு. இன்னைக்கு சிவா வந்தோன்னா நம்மளும் கேட்டுடலாம். எனக்கும் கவலையா இருக்கு. நான் எனக்கும் சிவாவை நினைச்சு எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம், என் தங்கச்சி சந்தோஷம் தான் முக்கியம். இன்னைக்கு சிவா வந்தோன்னா நானே நேரடியா கேட்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பூமி அவங்க இதை ஸ்டார்ட் பண்ணும்ல, எங்க இவங்க கேட்டா உண்மையே சொல்லிடுவான்ல, நான் பிந்துவை தான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக பூமியை என்னெல்லாமோ பண்ணி, ஐயோ மாமா உங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி டவுட் எல்லாம் வருது, சிவா நல்ல பையன்தான், அவன் யாருக்கிட்டே அவ்வளவா க்ளோஸ் ஆக மாட்டான், அதுதான் அவனோட நேச்சரே அப்படிதான், நீங்க எதுக்கு இதை சின்ன விஷயத்த இவ்வளவு பெருசா நினைச்சிட்டு இருக்கிறீங்க, பூரி அவனுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குமா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நீ ஏன் மனசு நினைச்சு குழப்பிக்கிட்டு இருக்காத, பூரி தான் குழம்பி போயிருக்கான்னு பார்த்தா மாமா நீங்களுமா நீங்க இன்னும் பூரியை போய் நல்லா குழப்பிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு தேவையில்லாம அவன் மனசை இந்த மாதிரி இது தப்ப விதைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு பூமி என்னெல்லாமோ சொல்லி அதை மாத்தலாம், சிவாக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இல்ல 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 பூமி நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ மாமா நான் இப்பவே உண்மையா சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூரிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்குறதுக்காக தான் போயிருக்கான் சிவா. நீங்க அது தெரியாம நீங்களே பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் அவனை எந்த அளவுக்கு சந்தேகப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இது சர்ப்ரைஸ் கிஃப்டா? ஆமா, அவன் பூரியை கல்யாணம் பண்ணிக்க போறான், பூரிக்கு ஏதாவது சர்ப்ரைஸா பண்ணணும்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான், அதனாலதான் லேட் ஆகுது, அதனாலதான் வெயிட் பண்ணி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் வருவானா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணி கேக்குறாங்க. உண்மையாவா நீ அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா பூரி, இதுல நான் எதுக்கு போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உன் டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா, உனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்குறதுக்கு தானே போயிருக்கான் அப்படின்னு சொல்லி ககன் சொல்லிட்டு இருக்கிற. சரியா நீ என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது அது அதுன்னு சொல்லி பூமி ஏதோ வாயில அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இது என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கே ஒன்றும் தெரியல. உடனே ஐயோ நான் இப்ப என்ன சொல்லுவேன் மனசுல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே ககன் காப்பாத்துறாங்க இந்த நேரத்தை. ஏ பூரி அது சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு ஆயிடுச்சு, அப்புறம் அதுல என்ன சர்ப்ரைஸ் இருக்க போது, எல்லாத்தையும் உன் அண்ணி சொல்லணுமா, உன் அண்ணி இவ்வளவு தூரம் சொன்னதே பெரிய விஷயம், சரி சிவா வர நீ வெயிட் பண்ணு, சரி நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூமி வா பூமி நம்ம தூங்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. பூமி ஐயோ இல்ல சிவா வரட்டும், ரெண்டு பேத்துக்கும் நான் சாப்பாடு வச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அண்ணி உங்க தம்பி என்ன சின்ன பாப்பாவா, நான் எனக்கு சாப்பாடு வைக்க மாட்டேன்னா உங்க தம்பிக்கு, நான் வச்சுக்கிறேன் நீங்க போய் தூங்குங்க. இல்ல பரவாயில்ல பிந்து, பரவாயில்ல பூரி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல நான் பாத்துக்கிறேன் நீ போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அனுப்பி வச்சிடறாங்க. அவனே ககனும் வேற வலிக்க டைம் இழுத்துட்டு போறாங்க பூமியை. வா பூமி அவங்க ரெண்டு பேரும் தனியாக கொஞ்சம் பிரைவசியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பூமிக்கு மனசுல ஒரே திக் நிமிடங்களா இருக்கு. அதாவது நானே ஒரு போய் சொல்லியிருக்கேன் சர்ப்ரைஸ் கிஃப்ட், இப்போ சிவா வந்தோடனே ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்னன்னு கேட்டா இவங்க என்னன்னு சொல்லி சமாளிக்க போறான்,
ஐயோ பயமா இருக்கே, கண்டிப்பா நான் இந்த இடத்துலதான் இருக்கணுமே, மாமா வேற கூப்பிட்டுட்டே இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி பயந்துட்டே இருக்கிறாங்க. இங்க பூர்ணி வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, வந்து வாசலே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம சிவா வர்ற மாதிரி இல்ல. அப்புறம் பார்த்தா சிவாவும் நம்ம பிந்துவும் மீட் பண்ணிக்கிறாங்க. சிவா வந்து நடந்தது எல்லாத்தையுமே வந்து பிந்து கிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நீ இனிமேல் எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல, உன் அத்தை நம்ம கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, இனிமேல் எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் சிவா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, என் அத்தை சம்மதிச்சதுதான் எனக்கு பெரிய ஷாக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீ கல்யாண மேடை வரைக்கும் போய் கல்யாணத்தை நிறுத்திட்டு நீ ஏன் கூட கல்யாணம் பண்ணா அப்புறம் ககன் அண்ணாவும் பூமி அண்ணியும் நம்மளை மன்னிக்கவே மாட்டாங்க, அது வந்து அவங்களுக்கு பெரிய அவமானமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்ப நீ நமக்கு காதலை தியாகம் பண்ணா உனக்கு பரவாயில்லையா, அப்ப நான் அந்த பூரிய கல்யாணம் பண்ணா உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ சிவா நான் அப்படி சொல்லல, அண்ணா அண்ணி அவங்க குடும்ப மானத்தை வாங்குற மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி பிந்து சொல்றாங்க. ஆனா சிவா அதெல்லாம் எனக்கு தெரியாது, இங்க பாரு நம்ம காதலிக்கிறோங்கிறது யாருக்குமே தெரியாது, அவங்களா தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணா அதுக்கு எப்படி நம்ம பலியாடாக முடியும், இத்தனைக்கும் நான் அக்கா கிட்ட உண்மையா சொல்லிட்டேன், அக்காவும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து உண்மையிலே என் மேல அன்பு இருந்தா என் காதலை சேர்த்து வச்சிருக்கணும், ஆனா அவங்க அப்படி பண்ணலையே, காதலை தெரிஞ்சுக்கிட்ட பின்னையும் அவங்க பூரிய கல்யாணம் பண்ணி சொல்லிக்கிறாங்க, இது எப்படி கரெக்டா இருக்கும், எனக்கு அந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லை, இப்ப வந்து எப்படியும் கல்யாண ஏற்பாடு வர முடியட்டும், முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் அத்தையே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கடுத்து நம்ம எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கடுத்து எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் ஒன்னுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இந்த சிவா வந்து அபூர்வா பேச்சுல மயங்கி இப்ப வந்து அப்படியே பூமிக்கு எதிராக மாறிட்டாங்க. அதாவது நான் என் அக்காவை அவமானப்படுத்த மாட்டேன் அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இப்ப வந்து அக்காவே தன்னோட காதலுக்கு எதிராக இருக்கிறாங்க, அதனால என் காதலை யார் சேர்த்து வைக்கிறாங்களோ அவங்கதான் நல்லவங்கிற மாதிரி உன் அத்தை இப்ப நம்ம விஷயத்துல நல்லதுதான் பண்றாங்க, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாள் 2 நாள் சண்டை போடுவாங்க, அதுக்கடுத்து எப்படியும் அவங்க காதலிக்கிறதுக்கு ககன் அக்காவும் ககன் மாமாவும் பூமி அக்காவும் கண்டிப்பா சேர்ந்துருவாங்க, அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத பிந்து, நம்மளோட காதல் நமக்கு சேரணும் அவ்வளவுதான், அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நம்ம காதலை அவங்க புரிஞ்சுக்கல, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீ எதுக்கும் கவலைப்படாத, இனிமேல் நான் உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன், அது தடுக்க யாராலும் முடியாது அப்படின்னு சொல்லி இவர் வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்காரு. அதனால கல்யாண நாள் வரை வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ சிவா இப்படி எது நடந்தாலும் சரி, நீ என் கழுத்துல நம்ம 2 பேரும் தான் ஒண்ணு சேரணும், நீ தான் என் கழுத்துல தாலி கட்டணும், நம்மளோட காதல் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க பேசிட்டு இங்க பார்த்தா நம்ம பூர்ணி வாசலையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம சிவா பார்த்தா ஆட்டோல வந்துட்டு இறங்குறாரு, கையில கிஃப்ட் உள்ள ஒண்ணும் இல்ல, பூர்ணி வேற வாசலையே எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம சிவா வந்து ஆட்டோல வந்து இறங்குறாரு, இறங்கினோன்னு கையில கிஃப்ட் எல்லாம் எதுவும் இல்ல. உடனே சிவா நீ வந்துட்டியா, எங்க என்னோட கிஃப்ட் அப்படின்னு கேக்குறாங்க. இது கிஃப்டா? அண்ணி தான் சொன்னாங்க நீ ஏதோ எனக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், எங்க எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ இது சர்ப்ரைஸ் கிஃப்ட் இல்ல உனக்கு, அது ஷாக்கிங்கான சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம சிவா. உடனே இப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, இங்க கண்டிப்பா பூமி அக்கா இல்ல, இங்க இதாவது நம்ம பூர்ணி மட்டும் தான் தனியா இருக்கா, இந்த நேரத்துல இவகிட்ட இந்த உண்மையை சொன்னாதான் கரெக்டா இருக்கும், இவளை நான் ஏமாத்துற மாதிரி இருக்கும், அதனால இவளை ஏமாத்த கூடாது, நான் இப்பவே இவகிட்ட உண்மையை சொல்றதா இது இந்த குடும்பத்துக்கு நல்லது, எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி சிவா வந்து மனசுக்குள்ளே கணக்கு போட்டுட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல யாருமே இல்ல, பூமி அக்கா யாருமே இல்ல, ககன் மாமா யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங் சர்ப்ரைஸா, என்னது என்ன சிவா சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. இவங்களோ இது மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க, சொல்லு, நான் உன்னை காதலிக்கல பூரி அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு நான் உன்னை காதலிக்கவே இல்லை அப்படின்னு இவங்களுக்கு பெரிய ஷாக்கு. இது காதலிக்க இல்லையா, எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி எங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா அப்படின்னு சொல்லி நிக்கிறாரு. உடனே நம்ம பூமி வந்து கை தட்டிட்டே வராங்க. வா வா வா, நீ தெரியும்டா நீ இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ பூரி நீ எதுக்கு நீ கண் கலங்குற, இப்போ அவன் உன்கிட்ட விளாண்டுட்டு இருக்கான், உனக்கு நான் ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா, சின்ன வயசுல சிவா இப்படிதான் வந்து சின்ன பையங்களோட விளாண்டுட்டு இருப்பான், அப்போ அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஒரு நாள் பர்த்டே வந்துச்சு, அவன்கிட்ட இவன் வந்துட்டு நாளைக்கு தானே அவனோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு இவன் செத்து போயிட்டான்னு சொல்லி இவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி விட்டுருக்கான். அவன் பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹாப்பி பர்த்டே டு யூடா அப்படின்னு சொல்லி அட்வான்ஸா விஷ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரி தான் இப்போ உனக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னால, அவன் சொல்லும் போதே சொன்னால உனக்கு ஷாக்கிங் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு உன்கிட்ட அவன் விளையாடிட்டு இருக்கான், நீ அது தெரியாம நீ எமோஷனலாகி அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூரி வந்து நம்ம பூமியை கட்டி பிடிச்சு, ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேன், நீ எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நீ எதுக்கு அழுகுற அப்படின்னு சொல்லி, அழுகாதம்மா அப்படின்னு சொல்லி, சரி
சரி நீ சிவா தான் வந்துட்டால, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பூரி வந்து தூங்க போறாங்க. உடனே நம்ம பூமி நம்ம சிவா கையை தரன்னு இழுத்துட்டு வந்து, என்னடா உனக்கு வேணும், என்னடா உனக்கு பிரச்சனை, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதாடா, ஏன்டா நீ இப்படி பண்ணிட்டே இருக்க திரும்ப திரும்ப அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க சிவா கிட்ட பூமி. இங்க பாரு, நாங்க இங்க காதலுக்கு நானோ மாமாவோ யாருமே இந்த வீட்டுல எதிரி கிடையாது. ஆனா நீ யாரு தெரியுமா காதலிக்கிற, இந்த வீட்டோட எதிரியோட பொண்ணதான் நீ காதலிக்கிற. இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு சுத்தமா ஆகவே ஆகாது. இப்ப நீ வந்து நிச்சயதார்த்தம் முடியறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்னு வையேன், உன் ககன் மாமா அவங்க காலில் விழுந்தாது உன்னை பிந்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா நிச்சயதார்த்தம் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு இந்த வீட்டுல இப்பதான் சந்தோஷம் வரப்போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. பத்திரிக்கை எல்லாம் கொடுத்தாச்சு. இந்த உலகத்தோட கண்ணுல இப்போ உங்க 2 பேத்துக்கு தான் கல்யாணம்னு ஃபிக்ஸே ஆயாச்சு. ஆனா நீ இப்ப வந்து நீ அசால்ட்டா சொல்ற நான் பிந்துவை தான் காதலிக்கிறேன்னு. அது ரொம்ப தப்பு சிவா. தயவு செஞ்சு, நான் யாருக்கிட்டே உன்கிட்ட சொல்லிட்டேன், நீ இந்த பிந்துவை காதலிக்கிற உண்மை யாருக்கிட்டயா சொன்னா நான் செத்துருவேன்னு. ஆனா உனக்கு அதை விட உனக்கு உன்னோட காதல் தான் பெருசா இருக்குல்ல. நீ சொல்ற நீ வந்து உன்னை அந்த வீட்டுல மருமகனை ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா இல்ல. அந்த அபூர்வா ஒரு ராட்சசி, அவ கண்டிப்பா உன்னை சேர்த்து வைப்பான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா இல்ல. அவ அந்த குடும்பமே வந்துட்டு உன்னை எதிரியா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. கண்டிப்பா உனக்கு பிந்துவை கொடுக்க மாட்டாங்கடா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும், உனக்கு இந்த வீடு தான்டா நல்லது. நான் எது பண்ணாலும் உன் வாழ்க்கையோட உன் எதிர்காலத்துக்கு நல்லதுக்கு தான் பண்ணுவேன். அது ஏன் சிவா உனக்கு புரியவே மாட்டேங்கி? இதுக்கு அடுத்து நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா நான் செத்து போயிருவேண்டா அப்படின்னு சொல்லி, இது நீ அதுக்கடுத்து நீ பிந்துவை காதலிக்கிறேங்க உண்மை, இதுக்கு அடுத்து நீ யாருக்கிட்டே சொல்லக்கூடாது, இது என் மேல சத்தியம்னு சொல்லிட்டு இவங்களே சிவா கையெடுத்து பூமி தலையில அவங்களே வச்சு சத்தியம்லாம் வாங்கிக்குவாங்க. உடனே இவரு சிவா வந்து அழுதுட்டே இருப்பாரு. ஆனா சிவா வந்து வேற பிளான்ல இருக்காரு. அபூர்வா தான் கல்யாணத்தன்னைக்கு தூக்கிட்டு போய் நீ ஓடி வந்துரு, நான் உனக்கு பிந்துவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அந்த சந்தோஷத்துல குஷியில இருக்கிறாரு நம்ம சிவா. இங்க அப்படியே பார்த்தா இவங்க கதை இப்படியே முடியுது. அப்புறம் நம்ம மருதாணியில பார்த்தா காலையில உட்காந்து கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. தாவணியெல்லாம் கட்டி அப்படியே புதுப்பெண்ணு மாதிரி நகையெல்லாம் போட்டு நெத்துச்சுட்டி எல்லாம் வச்சு இவர் வாசலையே பார்த்து கோலம் போட்டு கலர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம சந்தோஷ் வந்து சைக்கிள்ல வராரு. அப்புறம் பார்த்தா இவங்க 2 பேத்துக்கு ஒரு ரொமான்ஸ் தான். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற போற மாதிரி இவங்க 2 பேத்துக்குள்ள ரொமான்ஸ். அதுக்கு அடுத்து கட்டி உருண்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா நம்ம பூமி வந்து காலையில காஃபி போட்டுட்டு இருக்காங்க. நைட்டு நடந்ததுன்னு நினைச்சு அவங்க தூங்கவே இல்லை. அந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்க. அதாவது சிவா இந்த மாதிரி பண்ணிட்டானே, இதுக்கு அடுத்து எப்படா அவன் எப்ப யார்கிட்ட எதை சொல்லுவானே தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம பூமி வர கவலையா இருந்துட்டு இருக்கிறாங்க. காஃபி போட்டு ககன் ரூமுக்கு எடுத்துட்டு போறாங்க. ககன் வந்து நல்ல போர்வையை போட்டு தூங்கிட்டு இருக்கிறான். மாமா காஃபின்னு கொடுக்குறாங்க. ஆனா அங்க பூமி ஒரு நிமிஷம் கையை கூட, நான் உனக்கு ஒரு மேஜிக் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியவும் போர்வைக்குள்ள இழுத்து போட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ மாமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? நானே இங்க பூரணி சிவா கல்யாணம் நடக்குமாங்கிற பயத்துல இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நடக்குமாவா? ஏன், என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம பூமி வந்து ஷாக் ஆகி ககன் கேக்குறாரு பூமி கிட்ட, ஏன் கல்யாணம் நடக்காது, ஏன் இப்படி சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல மாமா, நான் பேப்பர்ல ஒரு நியூஸ் படிச்சேன், ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களாம். ஆனா அந்த பையன் கடைசி நேரத்துல கல்யாணம் தன்னைக்கு பார்த்தா அவன் அந்த கல்யாணம் பண்ண ஃப்ரெண்டோட கல்யாணம் பண்ணி ஓடி போயிட்டான்னு சொல்லி நியூஸ் படிச்ச மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது காதலே கிடையாது, அது ஏமாத்து, நம்பிக்கை துரோகம். அந்த மாதிரி எதுக்கு சிவா பண்ண போறான்? சிவா ரொம்ப நல்ல பையன். நீ எதுக்கு ஏதோ நியூஸை பார்த்துட்டு இங்க வந்து பயந்துட்டு இருக்கிற? இங்க பாரு, பூரணியோட கல்யாணம் ரொம்பவே கிராண்டா பெருசா நடத்தணும், அது எல்லாரையும் கூப்பிட்டு அப்பதான் கௌரவமா இருக்கும். நீ தானே சொன்ன, இப்ப என்ன நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? இல்ல பேப்பர்ல ஏதோ நியூஸை படிச்சுட்டு எதுக்கு நீ இந்த மாதிரி உளறிட்டு இருக்க? நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் பூமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல மாமா, இப்படி வேணா பண்ணலாமா? நம்ம இன்னைக்கு வந்து இங்க பக்கத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கு, அங்க போய் சிம்பிளா தாலி கட்டிக்கலாம். அதுக்கடுத்து கிராண்டா வந்து நம்ம இது கிராண்டா ரிசப்ஷன் வச்சுக்கலாம். பூமி, உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஊருக்கு எல்லாம் பத்திரிக்கை கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்து எல்லாரையும் வர சொல்லியாச்சு. இப்ப என்ன நீ பேப்பர்ல ஏதோ நியூஸை படிச்சுட்டு பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்கிற? நீ தானே சொன்ன கிராண்டா நடத்தணும், அப்பதான் இந்த வீட்டுக்கு கௌரவம் வரும்னு. நம்மளோட கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. இப்போ இருக்கிறதே சிவா பூரி கல்யாணம் தான். அது எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்தாச்சு, எல்லாரையும் வர சொல்லி ரொம்பவே பிரம்மாண்டமா கிராண்டா அந்த மாதிரி பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ எதையாவது நினைச்சு என்ன குழப்பிட்டு இருக்காத, நீ போய் முதல்ல வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ மாமா, என்னோட கவலை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இந்த கல்யாணம் இப்படிதான் நடக்க போதும் அப்படின்னு நினைச்சு நம்ம பூமி வந்து மனசுல நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா நம்ம கேபி வந்து ஒரு பட்டு சாரி அப்புறம் ஒரு தங்க நெக்லஸ் வந்து எடுத்து வச்சிருக்காங்க.
நம்ம பிந்து கிட்ட காட்டி இது நல்லா இருக்காமா அப்படின்னு காட்டிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அழகா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வேற யாருக்கும் இல்ல, பூரணிக்கு கல்யாணம் ஆக போது இல்ல, அவளுக்கு கிஃப்டா இதை கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சரி வராரு. டே சரி, ஆனா இது எப்படி கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல, நீயே போய் கொடுத்துடுறியாடா என்னோட சார்பா அப்படின்னு சொல்றாரு. ஐயோ அப்பா, இவ்வளோ அன்பு வச்சுட்டு இருக்கிறீங்க, இவ்வளோ பாசமா உங்க பொண்ணுக்காக பார்த்து பார்த்து வாங்கியிருக்கீங்க, இதை நான் கொடுத்தா நல்லவா இருக்கும், நீங்க வீட்டுக்கு வாங்க நம்மளே போய் கொடுத்துடலாம், அண்ணன் இல்லாதப்போ நம்மளே போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை இவங்களும் இப்படி இப்படி அப்படி படியில இறங்கி போயிட்டு இருக்கிறாங்க. இந்த இந்த இடத்துல பார்த்தா நம்ம அப்புறவும் நம்ம மீராவும் வந்துட்டு இருக்கிறாங்க. உடனே பிந்து கிட்ட வந்து என்னாச்சு, எங்க போறாங்க, கையில ஏதோ பேக் வச்சிருக்காங்க உங்க அப்பா, எங்க போறாரு கேபி அப்படின்னு கேக்குறாங்க அபூர்வம். அது வந்து அத்தை, அது வந்து வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லு, பொய் சொல்லாத என்கிட்ட, உண்மையை சொல்லு என்னாச்சு. இல்ல ஒரு தங்க நெக்லஸ் வாங்கியிருக்காங்க, யாருக்கு அப்படிங்கும் போது பூரிக்கு கல்யாணம் ஆக போதில்ல, அதுக்காக அப்பா கிஃப்ட் கொடுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ ஐயோ ராமா ராமா, இவர் திருந்தவே மாட்டார்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் அவரை போகவே விட்டுருக்க மாட்டேன். இவர் என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்காரு, எப்ப பார்த்தாலும் அந்த வீட்டுல போய் எல்லாத்தையும் ககனுக்கு இது பண்ணணும், பூரிக்கு இது பண்ணணும், இப்ப ரொம்ப அவசியமா இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு கொடுக்கணுமா, ஐயோ ராமா ராமான்னு அழுத்துட்டு இருக்காங்க, நான் இப்பவே போய் என்ன பண்ற பாரு, சண்டே போடுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீரா போக பாக்குறாங்க. உடனே அப்புறம் விடு மீரா, நீ தடுத்தாலும் கேப்பி அங்க போகாம இருக்க போறாரா, அவருக்கு அங்க போய் பழகி போயிருச்சுல, அதை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும், நீ எதுக்கும் கவலைப்படாத, இப்ப நீ உன் வேலையை பாரு, இப்ப தேவையில்லாம நம்ம எந்த சண்டையும் போட தேவையில்ல அப்படின்னு நினைச்சு சின்ன மீனை விட்டு பெரிய திமிங்கலத்தை பிடிக்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு மேட்டரா, இதுல போய் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம கேபி வந்து ரொம்பவே அழகா கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு இங்க கேபியும் நம்ம சரியும் ககன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே சாரதா கிட்ட வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சரி சாரதா நான் போயிட்டு வரேன், இது நம்ம பொண்ணு பூரிக்காக நான் வந்து வாங்கிட்டு வந்த தங்க நெக்லஸ் ஒன்று ஒரு பட்டு சாரியும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ மாமா, உடனே நம்ம பூமி, ஐயோ மாமா இவ்வளோ ஆசையா வாங்கிட்டு நீங்களே உங்க பொண்ணு கையில கொடுக்கறத விட்டுட்டு நீங்க சும்மா கொடுத்துட்டு போனா நல்லாவா இருக்கும், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, பூரி ரெடி ஆயிட்டு இருக்கா, இப்ப கீழே வந்துருவா, நீங்களே அவளுக்கு நலுங்கு வச்சு நீங்களே உங்க கையால வந்து பட்டு சரியும் தங்க நெக்லஸையும் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா வேண்டாமா, ககன் வந்துருவான், ககன் மாமாலாம் இப்ப இல்ல, வெளியே தான் போயிருக்காங்க, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா நம்ம பூரி அப்படியே பட்டு ஒரு சாரி எல்லாம் கட்டி அப்படியே ஒரு பெண்ணா லட்சணமா வந்துட்டு படி இறங்கி வந்துட்டு இருக்காங்க. நம்ம கேபிக்கு இதை பாக்குறதுக்கு அப்படியே சின்ன குழந்தையில அதாவது நம்ம பூரி கூட விளையாண்ட நாட்கள்லாம் அப்படி கண்முன்ன வந்து போகுது. அப்படியே கண்ணீர்ல தன்னோட பொண்ணு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர்ல இருக்கிறாரு. உடனே கீழே வந்தோன்னே பூரி கிட்ட பேசுறாரு. அம்மா பூரி, உனக்கு ஏதாவது என் மேல கோவமாமா, நான் சாரிம்மா, நான் எதுவுமே தெரிஞ்சு பண்ணல, ஐயோ அப்பா எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்லை, இப்ப நீங்க என் கல்யாணத்துக்காக எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்றீங்க, எனக்கு அதுவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பூரி வந்து இப்ப அப்படியே அப்பாக்கு பாசமா அப்பாக்கு பிடிச்ச பொண்ணா அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா பூரி வந்து உட்காரு, நலுங்கு வைக்கட்டும்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சந்தனத்தை எடுத்து கன்னத்துல பூசி நலுங்கெல்லாம் வச்சு அதுக்கு அடுத்து பின்னாடி பார்த்தா அந்த நெக்லஸ், தங்க நெக்லஸ், அப்புறம் அந்த பட்டு சாரி எல்லாம் கொடுத்து பூ அச்சதை போட்டுட்டு இருப்பாங்க. ஏகேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு, யாருன்னு பார்த்தா வேற யாரு, நம்ம ககன் தான், எவ்வளவு தைரியம் தான் நீ என் வீட்டுக்குள்ள வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயோ அடுத்த பூமி, ஐயோ மாமா நான் தான் யாருக்குன்னே உங்ககிட்ட சொன்னேனே, அதாவது கேபி மாமா வரட்டும் கல்யாணத்துக்கு, அதாவது அவங்க கன்னியாதானம் பண்றதுக்குலாம் வரணும்னு சொன்னேன், எதுக்கு மாமா இப்ப கோபிட்டு இருக்கீங்க, நீ சொன்ன ஆனா நான் அதுக்கு ஓகேன்னு சொன்னனா, நான் வரட்டும்னு சொன்னனா, இல்ல நான் எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சாரதா, ககன் நான் தான் உங்ககிட்ட சொன்னல, அவர் வந்தாதான் இந்த வீட்டுக்கு பெருமையா இருக்கணும், அப்படி ஒரு பெருமை எனக்கு தேவையே இல்லம்மா, இவர் வந்தாதான் நம்ம வீட்டுக்கு குடும்பத்துக்கு ஒரு பெருமை கிடைக்கணும், அப்படி ஒரு பெருமை எனக்கு தேவையே இல்லை, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ, கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு கேப்பை இழுத்துட்டு வந்து வாசலை தள்ளி விட்டுறாரு. ககன், உனக்கு உன் மேல எனக்கு என் மேல உனக்கு என்ன கோவம் வேணா இருக்கட்டும், ஆனா நீ என் பொண்ணு கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு, நீ எப்படிடா சொல்லுவ, இப்ப வேணா என்ன சொன்ன, கெட் லாஸ்டா, இப்ப வேணா நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எப்படியும் நான் கல்யாணத்துக்கு வந்துதான் தீருவேன், என் கையாலதான் என் பொண்ணு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை தூக்கி விட்டுட்டு போறாரு. நமக்கு இப்ப வாடா சரி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு கோயில்ல இருந்து சில ஆட்கள்லாம் வராங்க நம்ம ககன் வீட்டுக்கு. இன்னைக்கு வந்து நவராத்திரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க வந்துட்டு சிவாலயம் வாங்க, சிவ பூஜை பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு நாட்டியம் கூட ஆடணும், முன்னாடி சோபா சந்திரா இருக்கப்ப அவங்கதான் ஆடுவாங்க, இப்ப அவங்களோட பொண்ணு அவங்களோட ரத்தம் நீங்க இருக்கிறீங்கல்ல, நீங்க வந்து சிவன் பார்வதிக்காக ஒரு நடனம் ஆட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. நான் கண்டிப்பா ஆடுறேன் அப்படின்னு சொல்லி பூமி வாக்குறுதி கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு மட்டும் கோயிலுக்கு மட்டும் பெருமை இல்ல, அது எங்க குடும்பத்துக்கும் பெருமை, அந்த சிவபெருமானுக்கும் வந்து சேவை செய்யறதுன்னா எனக்கு எவ்வளவு இஷ்டமானது, நீங்களே இவ்வளவு தூரம் வந்து கேட்கும் போது நான் முடியாதுன்னு சொல்ல முடியுமா, கண்டிப்பா நான் பண்றேன்,
கண்டிப்பா நான் வந்து நடனம் ஆடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதோட மட்டும் இல்லாம நான் மட்டும் ஆடல, என் கூட சேர்ந்து என் மாமாவும் ஆடுவாங்க, அதுதான் என் குடும்பத்துக்கு வந்து கௌரவமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாமா, நீங்க பார்க்க சிவன் பார்வதி மாதிரி தான் இருக்கீங்க. இன்னைக்கு சிவன் பார்வதியோட ஸ்பெஷலான நாள். இன்னைக்கு நீங்க 2 பேரும் ஆனீங்கன்னா நீங்க 2 பேரும் காலத்துக்கும் ஒன்னா இருப்பீங்க. உங்களை பிரிக்க யாராலையும் முடியாது. உங்க குடும்பத்துக்கு செல்வங்கள்லாம் சேர்ந்துகிட்டே இருக்கும். சிவனுக்கு வந்து சேவை செய்யறதுன்னா, சிவன் மனசை குளிர வைக்கிறதுன்னா எவ்வளவு பெரிய வேலை. ஆனா நீங்க அதை நடனமாடி ஈஸியா குளிர வச்சிடலாம். நீங்க கண்டிப்பா வரணுமா அப்படின்னு சொல்லி ஊர் பெரியவங்கெல்லாம் நம்ம பூமி வீட்டுல முதல்ல அழைச்சிட்டு போறாங்க. அப்புறம் அப்படியே பார்த்தா அங்க சரச்சந்திரா வீட்டுல வந்து ஊர் பெரியவங்க எல்லாம் இதே மாதிரி இன்னைக்கு சாயங்காலம் உங்க வீட்டுல இருந்து தானே எப்பவும் சிவன் பார்வதி உருவம் வரும், நீங்க இன்னைக்கு கண்டிப்பா வருவீங்கல்ல, நீங்க தான் ஊர்ல பெரியவர், உங்க கையாலதான் ஆரம்பிச்சு வைக்கணும், கண்டிப்பா இன்னைக்கு சிவன் பார்வதி பூஜை இருக்கு, நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும், குடும்பத்தோட வாங்க அப்படின்னு சொல்லி ஊர் பெரியவங்க எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. உடனே கேப்பி அதுக்கு என்ன அமௌண்ட் அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இன்னைக்கு நாங்க குடும்பத்தோட சாயங்காலம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அபூர்வா வந்து நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை என்கிட்ட என்ன பேச போறீங்க, என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. நீ சிவா கிட்ட இன்னும் க்ளோஸா தானே இருக்குன்னு எனக்கு தெரியும், சிவா உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் போன் கொடுத்துருக்கான்னு எனக்கு தெரியும், அதுல நீ பேசிட்டு தானே இருக்க அவங்களோட. ஐயோ அத்தை இல்ல அத்தை, நான் காலேஜ் போற போதுதான் பேசிட்டு இருந்தேன், எப்போ நீங்க என் காலேஜ் விட்டு நிறுத்துனீங்களோ அப்பையில இருந்து நான் பேசவே இல்லை, எனக்கும் சிவாக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ பிந்து, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், நீ அந்த சிவாவை காதலிக்கிற, சிவா உனக்கு சீக்ரெட் போன் கொடுத்துருக்கான், நான் தான் சிவா கிட்ட பேசினேன், உனக்கும் சிவாக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அவன் உன்கிட்ட இதை சொல்லலையா அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ அத்தை உண்மையாவா அத்தை அப்படின்னு சொல்லி, உண்மையாவிலே நீங்க எனக்கு சிவாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே எனக்கு அந்த ககன் குடும்பம் நாசமா போகணும், அந்த ககன் பூமி நாசமா போகணும், அந்த பூமி வந்து அவங்க கண்ணெதிரில ரொம்ப தேவதையா தெரியுறா, எனக்கு அவ ராட்சசியா தெரியணும், அவ குடும்பத்தை அழிக்க வந்த அந்த ராட்சசியா தெரியணும், கல்யாணத்தை அன்னைக்கு அவன் மாப்பிள்ளைய ஓடி போனான்னா அந்த குடும்பம் கூணி குறுகி இந்த உலகத்து முன்னாடி நிம்மதியா வாழவே முடியாது, அந்த ககன் அசிங்கப்படணும், எனக்கு அதுதான் வேணும், அந்த குடும்பத்துக்கு ஏதோ பூரணி கல்யாணத்தால கௌரவம் வரப்போகுதுன்னு திரும்பிக்கிட்டு இருக்குன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, ஆனா அது வரப்போறது இல்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பூமி தான், அந்த பூமியாலதான் இந்த கல்யாணமே நின்னு போச்சுன்னு நினைச்சு அவங்க குடும்பமே காலத்துக்கு அழுகணும், அதுக்கடுத்து அந்த பூர்ணி தான் காதலிச்ச பையன் தனக்கு கிடைக்கலையேன்னு நினைச்சு பைத்தியம் பிடிச்சு சுத்தணும், அந்த சாரதா சார் நம்ம குடும்பமான இப்படியே போய்கிட்டே இருக்கே, இது அவ பொண்ணு அழுகிறத பார்த்து அந்த சாரதா சாகணும், அந்த ககன் தான் தங்கச்சி ஆசைப்பட்ட வாழ்க்கையை தன்னால கொடுக்க முடியலையே, அவன் ஏமாத்திட்டு போயிட்டானே நினைச்சு காலத்துக்கும் அந்த பூமி அவன் மன்னிக்க கூடாது, பூமி அவன் அந்த வீட்டை விட்டே துரத்தி விடணும், எனக்கு இதெல்லாம் நடக்கணும்னா அதுக்கு உங்க கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்றாங்க. பிந்து என்ன சொல்லியிருக்கணும், இப்பவாச்சும் போய் ககன் கிட்ட உண்மையே சொல்லியிருக்கான், அதை விட்டுட்டு நீங்களாவது என் காதல புரிஞ்சுக்கிட்டீங்களே அத்தை, நீங்க கண்டிப்பா என்ன சேர்த்து வைப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அத்தை, தேங்க்யூ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு உண்மையை சொன்னது அவங்க வந்து இதுக்காக பண்றேன்னு உண்மையை சொல்றாங்க. ஆனா நம்ம பிந்து என்னோட காதலை புரிஞ்சுக்கிட்டதுக்கு நன்றி, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நன்றின்னு சொல்லி இவங்க நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து அபூர்வா வந்துட்டு நம்ம அப்புறம் நட்சத்திரம் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஈவினிங் கோயிலுக்கு வரல நட்சத்திரம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஐயோ மம்மி போரிங், அங்க வந்து நான் என்ன பண்ண போறேன், எரிச்சலா இருக்கும், நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ பேபி அங்க ஒரு சூப்பர் பிளான் இருக்கு, நல்ல என்டர்டைன்மெண்டான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம சரி வந்து ஒட்டு கேட்கிறாரு, இவங்க 2 பேரும் பிளான் போட்டா அது உருப்படவே உருப்படாது, என்ன பிளான்னு தெரிஞ்சுக்கணும், இங்கே இருந்து ஒட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லுங்க மம்மி, என்ன பிளான் என்ன பிளான், அது சர்ப்ரைஸ், இப்பவே சொன்னா கிக்கே எங்க இருக்கும், நீ வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ மம்மி என்னால வெயிட் பண்ண முடியாது, ஐயோ நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. உடனே என்னவா இருக்கும் நம்ம நட்சத்திரம் யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே சரி வந்து என்ன பிளானு, ஐயோ எனக்கு எங்க தெரியும் என்ன பிளான்னு, என் அம்மா ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க, ஆனா என்கிட்டதான் சொல்லவே இல்லையே, சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே, அப்படியா இதெல்லாம் இதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நீ இதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க, அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து என்னை கொல்றதுக்கு தானே பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க, இதுல நீ ஒன்னு உனக்காக ஒன்னும் பிளான் பண்ணல, இது வேற ஏதோ பிளான், அப்ப வேற எவனோ ஒரு குடியை கெடுக்க போறீங்க, யார் குடி என்ன குடி சொல்லு, இல்ல அவ்வளவுதான், நீங்க என்ன பிளான் பண்ணாலும் முதல்ல எனக்கு தான் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தா கோயில்ல இங்க 2 பேருக்காரும் ககன் வெர்சஸ் சரச்சந்திரா மாதிரி 2 பேரும் ஒரே நேரத்துல ஒரே அப்படி எதிரெதிர வந்து நிப்பாங்க. இந்த சைடு பார்த்தா ககன் குடும்பம் மேலத்தாளத்தோட வந்துட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம சரச்சந்திரா சிவன் பார்வதி சிலையோட மேலதாளத்தோட இவர் வந்துட்டு இருப்பாரு. 2 பேரும் வந்து முறைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ககன் வெர்சஸ் சரச்சந்திரான்னு 2 பேரும் முறைச்சிட்டு இருப்பாங்க. நம்ம பிந்துவை பார்த்தா ரொம்ப ஆசையா காதல சிவா பார்த்துட்டு இருப்பாங்க. சிவாக்கும் ரொம்ப சந்தோஷமாச்சு, பிந்துவை பார்த்தாச்சு கோயில்ல, இன்னைக்கு ஒரு வாட்டி தனியா பேசலாம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, இன்னைக்கு என்னெல்லாம் கூத்து நடக்க போகுது நாளைக்கு வீடியோல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, அப்படியே ஹை பட்டனையும் தட்டி விடுங்க.
நம்ம வல்வர்வாலா சீரியல், மேக்கா சந்தேஷம் சீரியல் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்தையும் மறக்காம பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.